இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. வெல்கம் சார். நீ என்கிட்ட வேணும்னு கேட்ட முதல் விஷயம் the very first gift from me. உனக்கு என்ன புடவை வேணுமோ எடுத்துக்கோ. ஷூர். வெல்கம் மேடம். ஏ வர்ஷினி, இவ்ளோ பெரிய கடை, ஐட்டம்ஸ் எல்லாம் கொட்டி கிடக்கு பாரு. மா, இப்ப எதுக்கு இவ்ளோ எக்ஸைட் ஆகுற? காணாதத கண்ட மாதிரி. ஐயோ அங்க பாரு, இவ்ளோ புடவை. அடேங்கப்பா. மா, புடவை கடையில புடவை இல்லாம பொடலங்காயா இருக்கும். பேசாம வாமா. வணக்கம் மேடம். நீங்க ருக்மணி மேடமா? ஆமா. வாங்க மேடம். உள்ள வாங்க மேடம். என்ன இது பாருங்க மேடம். How is this? சார் இந்த படம் ஓகேவா சார்? No, it's not okay. வேற அத காட்டுங்க. காட்டுங்க. அது ப்ளூ காட்டுங்க. 50,000மா? இந்த கலரும் நல்லா இருக்கு. 10, 100, 1000, 10,000. 5 லட்சம். மா, கொஞ்சம் அமைதியா இரு. 5 லட்சத்தி. அமைதியா இரு. அக்கா ஒரு நிமிஷம் இதை கொடுங்க. நல்லா இருக்குல்ல? வாவ். awesome. எனக்கு இந்த புடவை ரொம்ப பிடிச்சிருக்கு. அப்படியா? எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இதே எடுத்துக்கலாமா? அழகா இருக்கு. இசை இங்க வாமா. உனக்கு புடவைய நான் செலக்ட் பண்றேன். அந்த புடவை எடுங்க. ஒரு வாட்டி வச்சு பார்க்கலாமா? வச்சு பாருங்க மேடம். வாவ். அக்கா, சூப்பரா இருக்குக்கா. நல்லா இருக்கா? நல்லா இருக்கு மேடம். உனக்கு பிடிச்சிருக்கா? நிச்சய புடவை பொண்ணு மனசுக்கு பிடிச்ச புடவையா இருக்கணும். அதுதான் முக்கியம். அம்மா, பொண்ணுங்களுக்கு பிடிக்கிறத விட மாப்பிள்ளைங்களுக்கு பிடிக்கிறது தான் முக்கியம். பேசாம அண்ணனுங்களுக்கு போன் பண்ணி வர சொல்லிட. அப்படியா சொல்ற? ஆமாமா, 2 மாப்பிள்ளைக்கும் போன் போடு. சரி குடு. அம்மா சொல்லுங்கம்மா. ஒண்ணும் இல்லடா, பொண்ணுங்களுக்கு நிச்சய புடவை எடுக்க கடைக்கு வந்திருக்கோம். எந்த கடைக்குமா? நம்மளோட ஃபேவரட்டான கடை ஸ்ருதி சில்க்ஸ்க்கு தான். ஸ்ருதி சில்க்ஸா? ஒண்ணு இல்ல. சாரி. என்னாச்சுடா? நீ கொஞ்சம் இங்க வந்துடுறியா? பொண்ணுங்களுக்கு புடவை பிடிச்சா போதும்னு நான் நினைச்சேன். ஆனா மாப்பிள்ளைங்களும் புடவைய ஓகே பண்ணணும்னு பல்லவி சொல்லிக்கிட்டு இருக்கா. ஐயோ, அந்த பல்லவிக்கு ஒரு வேலையே இல்ல. மா, இப்ப என்னால அங்கெல்லாம் வர முடியாதுமா. உன் அண்ணனுக்கு போன் பண்ணா அவ ஆபீஸ்ல இருக்கிறேன், போன்ல அனுப்புங்கன்னு சொல்றான். நீ எங்க இருக்க? நானும் ஒரு முக்கியமான வேலையில இருக்கமா. எனக்காக வெயிட் பண்ணாதீங்க. அம்மா, நீங்க எனக்காக செலக்ட் பண்ணா எனக்கு ஓகே தான். நான் வச்சிடுறேமா. ஓகே, பை. அம்மா இசை, நான் விஷாலோட நம்பரை உனக்கு அனுப்புறேன். உனக்கு பிடிச்ச புடவையா 2-3 புடவைய அவனுக்கு போட்டோ எடுத்து அனுப்பி வை. எது பிடிச்சிருக்குன்னு கேளு, சரியா? சரிங்க மேடம். ஐயோ, பாத்திமா, என் தங்கமே, என்னடா இதெல்லாம்? என்னம்மா, என்னாச்சு? என்ன சத்தம்? பார்த்திப போட்டோ கீழே விழுந்து உடைஞ்சிருச்சு சிந்தாமணி. ஐயோ, எப்படிமா? நல்லா தூங்கிக்கிட்டு இருந்த, ஏதோ சத்தம் கேட்டுச்சேன்னு முழிச்சு பார்த்தா
பார்த்திப போட்டோ உடைஞ்சு கிடக்கு. ம், அம்மா ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிடுச்சு. இதுதான் சரியான நேரம். என்னன்னு சமாளிக்க விஷால் பில் பண்ணியாச்சா? போலாமா? புடவை எங்க? ஆ, ஆ, ஸ்ரீஜா அது வந்து அந்த புடவை ஆ, அந்த புடவையில ஒரு சின்ன டேமேஜ். என்னது டேமேஜா? இல்லையே. அத நாம நோட்டீஸ் பண்ணல. பில் போடும்போது அவங்க பார்த்துட்டு டேமேஜ் புடவைன்னு வாங்கி வச்சுக்கிட்டாங்க. ஓ, நல்ல வேலை, கடையிலே கண்டுபிடிச்சிட்டோம். நாம வேற நல்ல புடவையா எடுத்துக்கலாம். ஆஹா, இல்ல பரவாயில்ல. நீ எனக்காக முதல்ல செலக்ட் பண்ண புடவை அது. எனக்கு அந்த புடவை தான் வேணும். அப்படியா? சரி, அந்த புடவையே எடுத்துக்கலாம். அதுல இருக்கிற டேமேஜ நான் சரி பண்ண சொல்றேன். நான் வெயிட் பண்ணி வாங்கிட்டு வரேன், நீ கிளம்பு. பரவாயில்ல, நானும் கூடவே வெயிட் பண்றேன். இல்ல ஸ்ரீஜா, டிலே ஆகும். நீ கஷ்டப்படக்கூடாது. இல்ல, சொல்றேன். விஷால். வா வா ஸ்ரீஜா, நீ கிளம்பு. நான் பாத்துக்கிறேன் ஸ்ரீஜா. இல்ல நீ போ. இல்ல, நானும் நான் வெயிட் பண்ணி வாங்கிட்டு வரேன். நீ போ ஸ்ரீஜா. பாய். போ போ. என்னக்கா அந்த மங்கா 5 லட்சம் ரூபாய் போடுவேன்னதும் மயங்கி விழுந்துருச்சு. அது எப்பவுமே அப்படிதான். அக்கா, உனக்கு புடவை பிடிச்சிருந்துச்சா? ஏய், நான் தான் உன்னை ஃபர்ஸ்ட் கேட்கணும். உனக்கு உன் புடவை பிடிச்சிருக்கா? புடவை பிடிச்சிருந்துச்சுக்கா, பட் நீ தான் ரொம்ப லக்கி. ஏன் அப்படி சொல்ற? புடவை கலர் எதுவும் மாத்தணுமா? இல்ல இல்ல, நிச்சய புடவைய கட்டிக்க போறவரோட கையால எடுத்துக்கிறது ஒரு ஸ்பெஷல் ஃபீலிங். எனக்கு அது கொடுத்து வைக்கல. என் ஆள் போன்ல போட்டோ பார்த்து செலக்ட் பண்ணிட்டாரு. ஆனா உன் ஆளு நேர்லயே வந்துட்டாரே. ஆ? ஹே, 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 ஹே. ஏய், அக்கா. ஸ்ரீஜா முதலா என்கிட்ட ஆசையா ஒரு புடவை வாங்கி தர சொன்னா. அவளை கூட்டிக்கிட்டு நான் புடவை எடுக்க போயிருந்தேன். நான் போன அதே கடைக்கு எங்க அம்மா, தங்கச்சி, பொண்ணு வீட்டுக்காரங்க எல்லாரும் புடவை எடுக்க வந்துட்டாங்க. ஐயோ, உங்க அம்மா பாத்துட்டாங்களா? மாட்டிக்கிட்டியா? ஸ்ரீஜாக்கு நான் எடுத்த புடவைய பில் போட வரும்போது கரெக்டா அம்மா பாத்துட்டாங்க. அது அந்த இசைக்காக நான் எடுத்தேன்னு நினைச்சிட்டாங்க. கிழிஞ்சது போ. அந்த புடவையை என்கிட்ட இருந்து வாங்கி அவகிட்ட கொடுத்துட்டாங்க. அவ என்னோட அண்ணா என்னை பார்த்து நக்கலா சிரிச்சுக்கிட்டு அந்த புடவைய வாங்கிட்டா மச்சான். எனக்கு கிளியரா புரியுது. என்ன புரியுது? அதாவது இதுவே நீ சுமாரா ஒரு ஆர்டினரி ஃபேமிலியா இருந்தா அவ கல்யாணத்தை கண்டிப்பா நிறுத்திருப்பா. ஆனா நீ கோடீஸ்வரம் வீட்டு பையன், அவங்க ஒரு ஜஸ்ட் மிடில் கிளாஸ். ஒரு மிடில் கிளாஸ் பொண்ணுக்கு இப்படிப்பட்ட குடும்பத்துல செட்டில் ஆக வாய்ப்பு கிடைச்சா அந்த பொண்ணு எப்படி விடும்?